வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு புத்தகம் படிச்சேன். "மன அமைதியின்மை காரணம் மற்றும் நிவாரணம்." இது எழுதியவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இந்த படிக்கும்போது அதனுடைய முற்பகுதியிலே அவர் கொடுத்திருக்கிற சில விஷயங்கள பார்க்கும்போது, என்னுடைய அனுபவங்களோடு ஒத்துப்போச்சு. அதனால இத ஒரு வீடியோவா பதிவு போடலாம் அப்படின்னு யோசிச்சேன். மன அமைதியின்மை காரணம் மற்றும் நிவாரணம். அவர் 2 விஷயங்களை தெளிவாக சொல்லுகிறார். ஒண்ணு வந்து நம்மளுடைய கடந்த கால செயல்களால் ஏற்பட்ட, இப்போது நடக்கிற நினைவுகள், அந்த நினைவுகளுக்கு இப்போ நாம கொடுத்திருக்கிற உணர்வுகள், எதிர்மறையான உணர்வுகளை பற்றி அவர் தெளிவாக சொல்கிறார். ஒண்ணு, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற உணர்வு, அச்சம், கோபம், துக்கம், சுய பச்சாதாபம், பொறாமை, மன வருத்தம், வெறுப்பு, திருப்தியின்மை. இந்த உணர்வுகள் தற்போது இடைவிடாமல் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறனால, நம்ம தொடர்ந்து மன அழுத்தத்துக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்துறார். 2வது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நம்மளுடைய தேவைகள் பற்றாக்குறை ஏற்படுகிற போது தொடர்ந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்றத சொல்றாரு. ஒண்ணு, சரியான உணவு, தூக்கமின்மை, உடற்பயிற்சி, தூய காற்று, சூரிய வெளிச்சம், மனதிற்கு பிடித்த வேலை, வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், இது எதில் குறைபாடு இருக்கிறதோ தொடர்ந்து மன அழுத்தம் வருது அப்படின்னு 2 விஷயங்களை சொல்றாரு. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆரம்ப காலங்கள்ல நடந்த நிகழ்வுகள நினைவுகளாக ஆக்கி, தொடர்ந்து எதிர்மறை உணர்வுகளாகவே இருந்து கொண்டிருந்தது. ஒரு பயம், கவலை, ஒரு விதமான குற்ற உணர்வு, வாழ்க்கையில் தவறு செய்துவிட்டோம், நாம சரியான நபராக வாழவில்லை அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கம் எனக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்துச்சு. ஏன்னா இந்த புத்தகத்த படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. அதிலிருந்து எப்படி இந்த மன அமைதியின்மையிலிருந்து வெளியில வந்தேன் அப்படின்றத பரமஹம்சர் யோகானந்தர் சொல்லும்போது தொடர்புபடுத்த முடிஞ்சுச்சு. அதனால தான் இந்த பதிவ உங்களுக்கு நான் போடணும்னு நெனச்சேன். அவர் சொல்லுகிற அந்த விளக்கத்தையும் நான் வாசிக்கிறேன். பரமஹம்சர் யோகானந்தர் அவர் சொல்லும்போது, "மன அமைதியின்மை என்னும் நோயை வெல்வதற்கான மருந்து" அப்படின்னு சொல்றாரு. இத ஒரு நோயின்னே அவர் சொல்றாரு. மன அமைதியின்மை ஒரு நோய் அப்படின்னே சொல்றாரு. அவர் இது குணமாக்கக்கூடியது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, "தனது நிலையை ஆராயவும்." இங்க தான் வந்து நான் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள யோசிச்சேன். என்னுடைய நிலை என்ன? என்னுடைய பிரச்சனை தான் என்ன? என் வாழ்க்கையில என்ன நடக்குது? நான் ஏன் இப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன்? நான் என்ன தவறுகளை மீண்டும், மீண்டும் செய்துகிட்டு இருக்கிறேன்? அப்படின்றது தான் யோசிக்க வச்ச ஒரு இடம். மாற்ற வேண்டுமா? இல்ல தொடர வேண்டுமா? இப்படி கேட்கும்போது தான் உண்மை புரியும். என்னுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரிந்தது. போதை எடுத்து பாதிக்கப்பட்ட ஒருத்தனால மன அழுத்தம் ரொம்ப இருந்துச்சு. ஆனா, எனக்கு நேரம் சரியில்ல, என்னுடைய மனைவி சரியில்ல, சூழல் சரியில்ல அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா, அதுக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கைய நேர்மையாக பார்க்க ஆரம்பிக்கும்போது தான், இங்க ஒரு மாற்றமே வந்துச்சு. உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை இப்படி அல்ல. நான் இதற்கு மாறாக நான் சிறு வயது காலங்கள்ல இருந்திருக்கிறேன் அப்படின்றத முதல்ல உணர முடிஞ்சனால தான் இந்த மாற்றம் வந்தது. என்னுடைய நிலையை ஆராய பார்க்கணும். இதத்தான் வந்து பரமஹம்சர் யோகானந்தர் தெளிவாக முதல்ல சொல்றார். 2வது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சிதையுறும் உணர்ச்சிகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை நீக்குவதற்கு விருப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பயம் இருக்கு, எனக்கு குற்ற உணர்வு இருக்கு, எனக்கு சுயபச்சாதாம் இருக்கு, எனக்கு பொறாமை இருக்கு, எனக்கு வெறுப்பு இருக்கு. இந்த எதிர்மறை உணர்வுகள் என்னிடம் இருக்கிறது. இதை நீக்குவதற்கு எனக்கு விருப்பம் இருக்கணும்னு சொல்றாரு. விருப்பம் இல்லாத ஒருத்தர் குணமாக முடியாது. அதுல ரொம்ப தெளிவா நான் இருக்கிறேன். என்னோட அருட்தந்தை அவர்களும் அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரார். விருப்பம் இல்லாதவர்களை நாம் என்ன செய்தாலும் முடியாது.
அப்போ இந்த எதிர்மறை உணர்வுகளிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கணும் அப்படின்றதுல பரமஹம்ச யோகானந்தரும் தெளிவுபடுத்துகிறார். அது என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. நான் பல முயற்சிகள் செய்து இந்த மாதிரி மன அழுத்தங்களுக்கு வெளியில் வரணுன்ற ஒரு விருப்பம் வந்து இருந்தது. அதனால தான் இன்னைக்கு பல ஆன்மீக செயல்பாடுகள், தியானங்கள், மூச்சு பயிற்சி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. என்னன்னா என்னுடைய கோபம், பயம் இதிலெல்லாம் நான் வெளிவரணும்னு நினைச்சேன். அந்த நினைப்பு தான் இன்னைக்கு பல இடங்கள்ல என்னை அழைத்து செல்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சாட்சி பாவனையில் ஆராய்தல் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இத சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பிரச்சனைகளில் மூழ்கி விடாமல் வெளியிலிருந்து பார்ப்பது, புரிந்து கொள்வது. நிறைய நபர்கள் நானும் அப்படித்தான் பிரச்சனைக்கு உள்ள போயிட்டுட்டு அதுல சிக்கிர்றது. வெளியிலிருந்து பார்க்கிற அந்த மனநிலை நம்மகிட்ட இல்ல. கோபம் வருகிறது, கோபம் வருது. சோர்வு இருக்கு. கவலை வந்தா போயிடும். சோர்வு வந்தா ஏதாவது ஒரு செயலை செய்தா சோர்வு போயிடும். அப்படி என்பதை ஏற்றுக்கொள்றதில்ல. அத கவனிக்கிறதில்ல. இது வந்து அருட்தந்தை அவர்களும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, "கவனிங்க. உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கின்றது கவனிங்க, கவனிங்க" என்று சொன்னார். கிட்டத்தட்ட அத நான் ஆரம்ப காலங்கள்ல செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிக்கும்போது தான், ஆமா இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தானே. இந்த பிரச்சனைக்குள்ள ஏன் நான் போகணும்? இப்ப என்னுடைய நிலை என்ன இருக்கு? இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த செய்திய மற்றவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. அப்படின்ற ஒரு நிலை வந்தபோது தான் மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு. இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. சில இடங்கள்ல அமைதிக்காருங்க, அமைதியா இருங்க அப்படி என்பதையும் பரமஹம்ச யோகானந்தர் சொல்றார். இதெல்லாம் நம் மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு குணமடைய முடியும் என்பதை பரமஹம்ச யோகானந்தர் விளக்குகிறார். இத தான் நான் ஒரு செய்தியா சொல்லணும்னு நினைச்சேன். அந்த புக்கு நிறைய இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா பதிவிடலாம்ன்ற ஒரு முயற்சி செய்றேன். ரொம்ப நன்றி.